சிலுவையில வேதனையோட உச்சத்துல இயேசு ஒரு வார்த்தைய சொல்றாரு, முடிந்தது. இத கேட்டா ஏதோ எல்லாம் கைமீறி போச்சு, சரணடையறாருன்னு தோணலாம். ஆனா அது உண்மையா? இல்ல, இது நாம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு பெரிய வெற்றியோட அறிவிப்பா. வாங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை நம்ம உன்னா சேர்ந்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய முரண்பாடு. மரணத்தோட விளிம்புல நிக்கிற ஒருத்தரோட கடைசி வார்த்தை, அது எப்படி ஒரு வெற்றி முழக்கமா இருக்க முடியும்? தோல்வியோட சின்னமா பார்க்கப்படுற அந்த சிலுவையிலிருந்து எப்படி ஒரு வெற்றி பிறக்கும்? வாங்க, இந்த ஆச்சரியமான கேள்விக்கான பதில தேடுவோம். அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம மனசால அந்த புனித வெள்ளி நாளுக்கு போகணும். அங்க அந்த நேரத்துல சிலுவையில என்ன நடந்ததுன்னு நாம கண் முன்னாடி கொண்டு வரணும். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா மனசுல வச்சுக்கணும். இது வெறும் ஒரு கதை இல்ல, இல்லனா ஒரு குறியீடு நிகழ்வும் கிடையாது. இது யோவான் நற்செய்தியில பதிவு செய்யப்பட்ட, சரித்திரத்துல உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பல மணி நேரமா இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. உடம்புல தெம்பில்ல, மூச்சு வாங்குறது கூட ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. சுத்தி கேலி பண்ற கூட்டம், அவங்கள கட்டுப்படுத்த ரோம வீரர்கள், தூரத்துல இருந்து துக்கத்தோட பாத்துட்டு நிக்கிற அவரோட சீடர்கள், அந்த இடமே ஒரு விரக்தியில மூழ்கி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் அந்த வார்த்தைகள் கேக்குது. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு முழுமையான தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே அதுதானா விஷயம்? இவ்ளோ வலிகளுக்கு நடுவுலையும் இயேசுவோட குரல் பலவீனமா இல்ல, ரொம்ப பலமான ஒரு குரல்ல அவர் அறிவிக்கிறார், முடிந்தது. இதுதான் சிலுவையிலிருந்து வந்த 6வது வார்த்தை. சரித்திரத்தையே மாத்தப் போற ஒரு முக்கியமான பிரகடனம். இங்கதான் அந்த பெரிய முரண்பாடு நமக்கு நல்லா தெரியுது. பாக்குறதுக்கு அது ஒரு முடிவா தெரியுது, ஆனா உண்மையில அது ஒரு புதிய தொடக்கம். அது ஒரு துயரமான இழப்பு மாதிரி தோணுது, ஆனா அது ஒரு தெய்வீக நோக்கம் நிறைவேறின தருணம். முழுமையான தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் பிரபஞ்ச சரித்திரத்திலேயே ஒரு முழுமையான வெற்றி. சரி, இந்த முரண்பாட்டுக்குள்ள இருக்கிற மர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு நாம் அந்த வார்த்தையோட மூல அர்த்தத்துக்கு போகணும். முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை உண்மையில என்ன சொல்ல வருது? இந்த வார்த்தையோட மூல கிரேக்க அர்த்தம் நம்மள ஆச்சரியப்படுத்தும். அதுக்கு அர்த்தம், ஒரு கடன் முழுமையா செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். இது சும்மா முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற பலவீனமான வார்த்தை இல்ல, மாறா முழுமையா செய்து முடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மீட்புக்கான செயல் முழுமையா நிறைவேற்றப்பட்டுடுச்சு. இனிமே அதுல எதையும் சேர்க்கவும் தேவையில்லை, அதுக்காக வேற எதையும் செய்யவும் தேவையில்லை. அது ஒரு முழுமையான இறுதியான செயல். அப்போ என்னவெல்லாம் முடிஞ்சது? முதல்ல அவரோட உடல் ரீதியான துன்பம் முடிஞ்சது. 2வது, பாவத்துக்காக கொடுக்கப்பட வேண்டிய தியாகம் முழுமையா கொடுக்கப்பட்டது. 3வது, அவர் இந்த உலகத்துக்கு வந்ததோட தெய்வீக நோக்கம் நிறைவேறிடுச்சு. கடைசியா பல நூற்றாண்டுகளா அவரை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அந்த ஒரு நொடியில பூர்த்தியாயிடுச்சு. இந்த ஒரு வார்த்தை வெறும் ஒரு தனிப்பட்ட நபரோட பணியோட முடிவில்ல, இது ஒட்டுமொத்த மனித சரித்திரத்தோட திருப்பமுனையா மாறுச்சு. இதோட தாக்கம் உலகளாவியது. அந்த நேரத்துல அங்க நின்னுட்டு இருந்த ஜனங்களுக்கு அதோட மகத்துவம் புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா அந்த ஒரு தருணத்துலதான் மனித சரித்திரத்தோட போக்கே மாறுச்சு. அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்புமுனை. அந்த ஒரு வார்த்தையில 4 மிகப்பெரிய வெற்றிகள் அடங்கியிருந்தது. முதல்ல, மனுஷங்களை பிடிச்சிருந்த பாவத்தின் மேல வெற்றி. 2வது, இந்த உலகத்துல நாம சந்திக்கிற துன்பத்தின் மேல வெற்றி. 3வது, சாத்தானோட இருண்ட சக்திகள் மேல வெற்றி. கடைசியா, எல்லாரையும் பயமுறுத்துற மரணத்து மேலேயோ ஒரு வெற்றி. இது மனுஷங்க சந்திக்கிற எல்லா அடிப்படை போராட்டங்கள் மேலேயும் கிடைச்ச ஒரு முழுமையான வெற்றி. சரி, சரித்திரத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த வெற்றி இன்னைக்கு நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? 2000 வருஷம் கழிச்சு இதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குது? அந்த வேலை முழுமையா முடிக்கப்பட்டதுனால நமக்காக சில புதிய வழிகள் திறந்திருக்கு. பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது சாத்தியமாகுது, விரக்தியான நேரங்கள்ல நம்பிக்கை கிடைக்குது, தோல்விக்கு பதிலா வெற்றி நம்மளோட தான் மாறுது. இதனாலதான் ஒரு காலத்துல அவமானத்தோட சின்னமா இருந்த சிலுவை இன்னைக்கு நம்பிக்கை மற்றும் வெற்றியோட ஒரு பெரிய சின்னமா மாறியிருக்கு. சிலுவையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. ஒரு துன்பமான முடிவு மொத்த மனித குலத்துக்கும் ஒரு நம்பிக்கையான புதிய தொடக்கமா உருமாறுச்சு. இருள் ஒளியா மாறின தருணம் அது. அதனால அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நாம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். முடிந்தது. இப்ப நமக்கு தெரியும், இது ஒரு தோல்வியோட வார்த்தை கிடையாது. இது ஒரு முழுமையான நிறைவு, ஒரு முழுமையான வெற்றி மற்றும் நமக்கெல்லாம் முடிவில்லாத நம்பிக்கையை தருகிற ஒரு புதிய தொடக்கம்.